சற்றுமுன் வெளியான மிக அதிர்ச்சியான தகவல். பால் விலை திடீரென உயர்ந்து விட்டது. மக்கள் அதிர்ச்சியோடு இருக்கிறார்கள். இனி டீ காஃபி விலைகள் மீண்டும் உயரப்போகிறது. இது எப்பொழுது அமலுக்கு வரப்போகிறது, எவ்வளவு உயரப்போகிறது என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தமிழகம் முழுவதும் தனியார் பால் விற்பனை நிறுவனமான ஆரோக்கியா விலையை உயர்த்தியுள்ளது. இதனால் மற்ற நிறுவனங்களும் விலையை ஏற்ற இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இனி டீ மற்றும் காஃபி ரேட்டும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. பால் கொள்முதல் விலை மற்றும் அதை விநியோகிக்க ஆகும் செலவு காரணமாக இந்த விலை உயர்வு அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயரும் பால் விலை உயர்வுக்கு முக்கியமாக காரணமாக சொல்லப்படுகிறார்கள். இதில் சமன்படுத்தப்பட்ட பால் 500 மில்லிலிட்டர் ரூபாய் 29 31ஆகவும், நிலப்படுத்தப்பட்ட பால் 500 மில்லிலிட்டர் 35 37ஆகவும், கொழுப்பு சத்து செறியூட்டப்பட்ட பால் 500 மில்லிலிட்டர் ரூபாய் 39 41ஆகவும், சமன்படுத்தப்பட்ட பால் 1 லிட்டருக்கு ரூபாய் 66 69ஆகவும், கொழுப்பு சத்து செறியூட்டப்பட்ட பால் 1 லிட்டர் 73 76ஆக உயரும் என புதிய விலையில் பால் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலை உயர்வு அனைத்து தரப்பு மக்களையும் கடுமையாக பாதிக்கும் என சமூக ஆர்வலர்கள் எச்சரித்துள்ளனர். இதனை சரி செய்ய வேண்டும் எனில் ஆவின் பால் விற்பனையை தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்த வேண்டும். இன்னும் கிராமங்களில் ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது என்றும் சுட்டிக்காட்டி இருக்கின்றன. அந்த வகையில் ஆரோக்கிய நிறுவனத்தை தொடர்ந்து தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களில் செயல்பட்டு வரும் மற்ற தனியார் பால் நிறுவனங்களும் விரைவில் இதே போன்று விலையை உயர்த்தும் வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இதனால் மக்கள் மிகவும் வேதனையில் இருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் இதுவரை இல்லாத அளவுக்கு பால் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பால் துறையினர் தெரிவிக்கின்றனர். தமிழகம் மட்டுமின்றி ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் கடந்த ஓராண்டாக பால் உற்பத்தி தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது. இதனால் பருவமழை பெய்ததும் கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனம் மற்றும் உலர் தீவனங்களின் விலை அதிகரித்து கால்நடை பராமரிப்பு செலவுகள் உயர்ந்து கால்நடை மருத்துவ செலவுகள் அதிகரித்து வெப்ப அலை தாக்கம் காரணமாக பசுக்களின் பால் கறக்கும் திறன் குறைந்தது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பால் உற்பத்தி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆகையால் இதன் விளைவாகத்தான் தனியார் பால் நிறுவனங்கள் தங்களின் சந்தை பங்கையும் வணிகத்தையும் தக்க வைத்துக்கொள்ள பால் உற்பத்தியாளர்களிடம் கடும் போட்டியில் ஈடுபட்டு பால் கொள்முதல் விலையை தொடர்ந்து உயர்த்தி வழங்கி வருகிறது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த அதிகப்படியான கொள்முதல் செலவுகள், போக்குவரத்து செலவுகள் மற்றும் உற்பத்தி செலவுகளை சமாளிக்க முடியாத சூழலில் தனியார் பால் நிறுவனங்கள் மீண்டும் பால் மற்றும் தயிர் விற்பனை விலையை உயர்த்தும் முடிவை எடுத்துள்ளது. இதற்கு ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் அனைத்து முக்கிய தனியார் பால் நிறுவனங்களும் பால் மற்றும் தயிர் விலையை லிட்டருக்கு ரூபாய் 2 வரை உயர்த்தியிருந்த நிலையில் நடப்பாண்டில் இரண்டாவது முறையாக மீண்டும் இதற்கான விலை உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மேற்காசியாவில் நிலவிய பதற்றம் மற்றும் போர் சூழ்நிலையால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தது. இதன் தாக்கமாக டீசல், பெட்ரோல் உள்ளிட்ட எரிபொருள் செலவுகள் அதிகரித்தவுடன் பால் சேகரிப்பு, குளிர்சாதன சேமிப்பு, பேக்கேஜிங், விநியோகம் மற்றும் போக்குவரத்துக்கான செலவுகளும் கணிசமாக உயர்ந்துள்ளது. மேலும் இதற்காக பிளாஸ்டிக் பாக்கெட்டுகள், பேக்கிங் பொருட்கள், மின்சார கட்டணம், குளிரூட்டும் வசதிகள் மற்றும் தொழிலாளர்
ஊதிய செலவுகளும் அதிகரித்து இருப்பதாக நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. ஆகையால் இந்த சூழலில் பல காரணங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் இந்தியாவின் முன்னணி தனியார் பால் நிறுவனங்களில் ஒன்றாக ஆரோக்கியா நிறுவனமானது பால் மற்றும் தயிர் விற்பனை விலையை லிட்டருக்கு ரூபாய் 4 வரை உயர்த்துவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவுறுத்தி உள்ளது. அதன்படி 500 மில்லி சமன்படுத்தப்பட்ட பால் ரூபாய் 29 31 ஆகவும், நிலைப்படுத்தப்பட்ட பால் ரூபாய் 35 37 ஆகவும், கொழுப்பு சத்து செறிவூட்டப்பட்ட பால் 39 41 ஆகவும் உயர்கிறது. அதேபோல் 1 லிட்டர் சமன்படுத்தப்பட்ட பால் 54 57 ஆகவும், நிலைப்படுத்தப்பட்ட பால் 66 69 ஆகவும், கொழுப்பு சத்து செறிவூட்டப்பட்ட பால் 73 76 ஆகவும் உயர்கிறது. இதனால் 500 கிராம் ஹட்சன் தயிர் 42 44 ஆகவும், ஆரோக்கிய தயிர் 40 42 ஆகவும் அதிகரித்து இருக்கிறது. ஆகையால் இந்த விலை உயர்வு நாள்தோறும் பால் வாங்கும் குடும்பங்களின் மாதாந்திர செலவை மேலும் அதிகரிக்கும் என நுகர்வோர் கவலை தெரிவித்து வருகின்றன. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரோக்கியா நிறுவனத்தை தொடர்ந்து தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களில் செயல்பட்டு வரும் மற்ற தனியார் பால் நிறுவனங்களும் விரைவில் அதே போன்று விலையை உயர்த்தும் வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. இதனால் இல்லத்தரசிகள், சிறு உணவகங்கள், டீ கடைகள், பேக்கரிகள், இனிப்பகங்கள் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை தயாரிக்கும் சிறு தொழில் நிறுவனங்கள் கடும் சுமையை எதிர்கொள்ள வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. பால் விலை உயர்வால் தேநீர், காஃபி, தயிர், பன்னீர், நெய், இனிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்களின் விலையும் படிப்படியாக உயரக்கூடும் என்ற அச்சமும் நிலவுகிறது. இது தொடர்பாக தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நல சங்கத்தின் நிறுவனர் மற்றும் மாநில தலைவர் பொன்னுசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் கோடைக்கால பருவமழை பெய்து போனதும் கடந்த ஆண்டு இறுதியில் ஏற்பட்ட பால் உற்பத்தி சரிவும் தற்போதைய நெருக்கடியை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசின் ஆவின் நிறுவனத்திற்கு பால் வழங்கி வந்த பல விவசாயிகள் தனியார் நிறுவனங்களுக்கு மாறியுள்ளதாகவும், இதனால் ஆவின் தினசரி பால் கொள்முதல் சுமார் 25 லட்சம் லிட்டராக குறைந்து அதிலிருந்து இன்னும் மீளாத நிலை நீடித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.